நேரமும் செய்து கொடுத்தோர் பாஸ்டர் மார்ட்டின். இந்தியாவில் இருந்து அதிகாலை வேலை 6லிருந்து 6:30 மட்டும் செய்து கொடுத்திருக்கிறார். மிக மாசுகமா இருந்தது. தொடர்ந்து பாஸ்டர் ஜோன் போல் அவரை அழைக்கப் போறோம். அவர் வந்துட்டார். நாங்கள் சங்கம வானின் சார்பாக வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பாக பாஸ்டர் ஜோன் போலை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், இது வார்த்தையின் வெளிச்சம். இந்தியாவில் இருந்து 4 தேவ செய்திகளை கேட்டுக்கிறோம். ஒன்று பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா, பாஸ்டர் கிதியோன் இந்தியா, பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா, நீங்களும் இந்தியா. இந்த 4 இந்தியாவிலிருந்து செய்தியை நாங்கள் தொடர்படுத்தியிருக்கிறோம். இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சிக்கு வார்த்தையின் வெளிச்சம், வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே கொடுக்கிறதுக்கு காரணம், இந்த வார்த்தைகள் உலகமெங்கும் விதைக்கப்பட வேண்டும், இலங்கை நாட்டிலே போய் சேர வேண்டும் என்ற வாஞ்சியோடு இந்த ஊழியர்களை செய்திருக்கிறோம். ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார். வார்த்தைகளின் வெளிச்சத்தில் உங்களோட ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தைகளின் வெளிச்சம் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு தேவ சமூகத்தை குறித்து வெளிப்பாடு என்கிற தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். தேவ சமூகத்தை குறித்து வெளிப்பாடு என்ற தலைப்பு. அதாவது ஒரு கணக்கெடுப்பு இவ்விதமாய் சொல்லுகிறது, 2000 வருடத்திலிருந்து 2025 வருடம், இந்த 25 வருடங்களிலே அமெரிக்காவிலே மட்டும் கிட்டத்தட்ட 24 மில்லியன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவர கணக்கு சொல்லுகிறது. இந்த 25 வருடங்களிலே 24 மில்லியன் அமெரிக்க கிறிஸ்தவர்கள் ஆலயத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை அநேக தேவ பக்தர்கள் இதை கணக்கெடுத்து பார்த்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கடந்த ஆண்டில் மாத்திரம் ஏறக்குறைய 10,000 சபைகள், கிறிஸ்துவ சபைகள் மூடப்படும் அவல நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த கணக்கு செய்தி சொல்லுகிறது. தேவனுடைய ஜனமே, இந்த அளவுக்கு கர்த்தருடைய சபைகள் ஒரு வறட்சியான ஒரு மரித்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு என்ன காரணம் என்று அலசி ஆராய்ந்து பார்த்த பொழுது என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்றால், அங்கே இருக்கிற ஆலயங்கள் மிக அழகான ஆலயங்கள் தான், பெரிதான அழகிய கட்டிடங்கள் கொண்டவைகள் தான், அங்கே நல்ல கோயர்லாம் இருக்கிறது, விளக்கு எல்லாம் நன்றாக வித்தியாசமான கோணங்களில் ஜொலிக்கிறது, நல்ல பிரசங்கங்களும் போதகங்களும் கொடுக்கப்படத்தான் செய்கிறது, நல்ல குளிர்சாதன வசதிகளோடு ஏர் கண்டிஷனோடு அந்த ஆலயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இயற்கை ரீதியாய் பார்த்தால் அந்த சபையின் வெளியரங்கமான காரியங்கள் எல்லாம்
மிக அழகாக நேர்த்தியாக தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் இந்த 24 மில்லியன் ஜனங்கள் 2000 2025க்குள்ளாக சபையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள்? ஏறக்குறைய ஒரு 15,000 சபைகள் ஏன் கடந்த ஆண்டிலே மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று அலசி ஆராய்ந்து பார்த்த பொழுது ஒரு உண்மையை கண்டறிந்தார்கள். அதாவது என்னவென்றால், அந்த சபைகளிலே, அந்த ஜனங்கள் மத்தியிலே தேவ சமூகத்தை குறித்துதான ஒரு வெளிப்பாடு சரியாக தரப்படவில்லை என்பதே அவர்கள் கண்டுபிடித்த ஒரு உண்மையான ஒரு காரியமாய் இருக்கிறது. அங்கே அத்தனை ஜனங்களிலே ஒருவராகிலும் தேவ சமூகத்தை பற்றிய ஒரு அறிவு, ஒரு வெளிப்பாடு, அனுபவம் அதிலே இருந்திருக்கும் என்றால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சபையை விட்டு விலக முடியாது. அவர்கள் தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவியாமல் போனதினால்தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள் அவர்கள் வர நேர்ந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த நாட்களிலே தேவ சபைகளிலே கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே தேவ சமூகத்தை குறித்துதான வெளிப்பாடு சத்தியங்களை கொண்டு வர வேண்டியது, தேவ சமூகத்தை குறித்துதான வெளிப்பாடு தேவ வார்த்தைகளை கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று கருதி இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 3:19, ஆனபடியினாலே கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி கொள்வோம், கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். 20ஆம் வசனம், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள் என்ற சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்? நாம் எல்லாம் இப்பொழுது 2025வது வருடத்தின் கடைசி மாதத்திலே வந்திருக்கிறோம். டிசம்பர் மாதம் என்று சொல்லுகிறோம். ஏசப்பா பிறந்த மாதம் என்று நாம் சொல்லுகிறோம். இன்னும் கொஞ்ச நாளிலே எல்லாம் உலகம் எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிற ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். அப்போ 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து தேவனானவர் மனித சாயலாக ஏன் அனுப்பப்பட்டார் என்கிற காரியம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு. இந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்? நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டாக, நாம் எல்லாரும் மனம் திரும்பி குணப்படும்படியாக, அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேரும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திலே இந்த டிசம்பர் போன்ற மாதத்திலே அவர் மனு குலத்திலே மனித சாயலாக தோன்றினார், அனுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்ட காரியங்களுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வர வேண்டும். அதற்காக இயேசுவை அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், சபைகளிலே கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே அந்த இளைப்பாறுதலை அவர்கள் அனுப்பியாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மூலமாய்
இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தின் மூலமாய் உண்டாகிற அந்த இளைப்பாறுதல், அந்த காலங்களை அவர்கள் அனுபவியாமல் இருப்பதுதான் இத்தனை பேர் திருச்சபையை விட்டு விலகுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. வேதாகம ரீதிப்படி இளைப்பாறுதல் காலங்கள், அதாவது டைம் ஆஃப் ரெஸ்ட் என்ற காரியங்கள் எதையெல்லாம் குறிப்பிடுகிறது என்றால், டைம்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு காலம் அது. அது மாத்திரமல்ல, இளைப்பாறுதலின் காலம் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காலம். ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே பேரானந்தம் உண்டு என்று நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட எத்தனையோ பேர்களிலே ஒரு பெயர், அந்த அனுப்பப்படுகிற மனுக்குலத்துக்கு அனுப்பப்படுகிற அந்த இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டார். மனு மக்கள் மத்தியிலே மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் அவர் வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக தான் இயேசு அனுப்பப்பட்டார். இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து வருகிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, when the times of refreshing shall come from the presence of the Lord. தேவ சமூகத்திலிருந்து தான் இந்த புத்துணர்ச்சி தரக்கூடிய காரியங்கள், சமாதானத்துக்கு அடுத்த காரியங்கள், சந்தோஷத்துக்கு அடுத்த காரியங்கள், இளைப்பாறுதலுக்குள் நடத்துகிற காரியங்கள் வரும் என்று பார்க்கிறோம். இயேசு கூட ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இன்று உலகம் எதை இழந்திருக்கிறது? சமாதானத்தை இழந்திருக்கிறது, இளைப்பாறுதலை இழந்திருக்கிறது, சந்தோஷத்தை இழந்திருக்கிறது. ஒரு ரெஸ்ட், இளைப்ப இல்லாமல் ஜனங்கள் அலமோதி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அதை கொடுக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்கிற ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்கள் உண்டு. அதாவது 2 அம்சம் என்னவென்றால், ஒரு அம்சம் தேவனை பற்றி என்ன நாம் பார்க்கிறோம்? அவர் ஓம்னி பிரசன்ஸ் காட் என்று பார்க்கிறோம். அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார். ஓம்னி பொட்டன்ட் காட் என்று சொல்லுகிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் ஓம்னி சயின்ஸ், அவர் சகலவற்றையும் அறிந்த தேவன் என்று பார்க்கிறோம். ஆகவே எல்லாத்தையும் அறியக்கூடிய ஒரு தேவன் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் கடவுளாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன், நாம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு என்ன அறிவு இருக்கிறது என்றால், ஒரு அம்சம் மட்டும் நாம் பார்க்கிறோம். அதாவது அவர் ஓம்னி பிரசன்ஸ், எல்லா இடத்திலும் அந்த தேவன் வியாபித்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 7 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே
சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? உமது ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? நீர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறீரே, ஓம்னி பிரசன்ஸா இருக்கிறீரே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓட முடியும்? எல்லா இடங்களிலும் இருக்கிறீரே. வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் கேள்வி அதல்ல. அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிற தேவன் எல்லா இடங்களிலும் அவர் தன்னை வெளிப்படுத்துவாரா என்பதுதான் கேள்வியாய் இருக்கிறது. அதாவது காட், தேவன் எல்லா இடத்திலும் தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ பாதாளத்திலும் அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாதாளத்துல போய் அவர் ஆத்மாவை ரட்சிப்பாரா? பாதாளத்துல போய் அவர் சுகம் கொடுப்பாரா? பாதாளத்துல போய் ஜனங்களை விடுதலை செய்வாரா? செய்ய மாட்டார். அது மாத்திரமல்ல, மனிதன் அந்த தேவ சமூகத்தை மகிமை எப்பொழுது இழந்து போனான் என்று பார்க்கிறோம். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஒரு மனிதனை விட்டு தேவ மகிமை, தேவ சமூகம் எப்பொழுது போனது? அவன் பாவம் செய்யும் பொழுது அந்த சமூகம் விலகினது என்று பார்க்கிறோம். இன்னும் எசையாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப ஆண்டவருடைய முகத்தை எது மறைக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்தை, பிரசன்னத்தை எது மறைக்கிறது? நமக்கும் தேவனுக்கும் இடையே எது பிரிவினை உண்டாக்குகிறது? நம்முடைய பாவம், அக்கிரமம். ஆகவே மனிதன் பாவம், அக்கிரமம் செய்யும் பொழுது அங்கே தேவ சமூகம் மறைக்கப்படுகிறது. அவன் அந்த தேவ மகிமையை இழந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்திலிருந்து மனிதனை விடுவித்து தேவனோடு இணைக்கும்படியாகத்தான், தேவனை விட்டு பிரிந்து போன மனு குலத்தை மறுபடியுமாய் இயேசு மூலமாய் ஒப்புரவாக்குவதற்காகத்தான் இது போன்ற கிறிஸ்துமஸ் மாசத்திலே இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கமே நம் எல்லார் பாவங்களுக்கும் பரிகாரம் தேடும்படியாய், பாவங்கள் நீங்கி பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் எல்லாம் மனம் திரும்பி குணப்படும்படியாக, நம் எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தரும்படியாய், நம் எல்லாருக்கும் சமாதானம், சந்தோஷம் தரும்படியாய் இயேசு உலகத்திலே வந்தார். அவர் கடைசியாக சிலுவையிலே நமக்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் பெற வேண்டிய தண்டனையை, ஆக்கினையை இயேசு சிலுவையிலே சுமந்தார். இயேசு சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இயேசு நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் தேடும்படி இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்பொழுதும் ஜீவனுள்ள தேவனாய் தம்முடைய கிரியையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம், கர்த்தர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார், யாருக்கு அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 4:21 என்ன வாசிக்கிறோம்? என் கற்பனைகளை பெற்று கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கர்த்தர் யாருக்கு தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறாராம்? அவருடைய வார்த்தைகளை பெற்று கொண்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மையான அன்பு என்று நாம் திட்டமாய் அறிவோம். இங்கே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? 14ஆம் அதிகாரம் யோவான் 14:22-23 அந்த யூதா ஒரு கேள்வி கேட்கிறான். ஸ்காரியோத்து இல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? ஐயா, நீ முழு உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டுமே, அவர்களுக்கு வெளிப்படுத்தாம ஏன் ஐயா எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிறீர் என்று கேட்கும் பொழுது 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனிடத்தில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம். அப்ப அந்த தேவன் யாரிடத்தில் வந்து வாசம் பண்ணுவார், யாரிடத்தில் தன்னை வெளிப்படுத்துவார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன், கர்த்தருடைய சத்தியத்தின்படி வாழ்கிறவன், அவனுக்குள்ளே தேவன் வாசமாயிருப்பார், அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஒருவன் என்னிடத்தில் உண்மையான அன்பு இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். இன்று அநேகர் வாயிலே வெளிப்படையாக வருகிற ஒரு காரியம், ஆண்டவரே ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூ என்று நாவளவில் தான் சொல்கிறாளே தவிர கிரிய அளவிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து அது சொல்வதில்லை. கர்த்தருடைய ஜனங்களே, இயேசு நம்முடைய அன்புக்காக இயங்குகிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் இப்பொழுது இயேசுவினிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு முந்தி நமக்கு எப்படி அன்பு கூர்ந்தார்? யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நீங்களும் நானும் வேதம் வசனம் சொல்கிறது, ரோமர் 5:8 பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பை எப்படி விளங்க பண்ணி இருக்கிறார்? நம் மத்தியிலே இயேசுவை அனுப்பினதினாலே, இயேசுவை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே, ஒரே குமாரன் என்று கூட பாராமல் மனு குலத்துக்காய் உலகத்தின் பாவத்தை, சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவரை ஒப்பு கொடுத்ததினால் அவர் மனு மக்கள் மேல் எவ்வளவு அன்பாயிருந்தால், எல்லாரும் பாவிகளாய் இருக்கையில், எல்லாரும் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அவர்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக ஏசப்பா சிலுவையிலே மரித்தாரே, கைகளிலே கால்களிலே காயம் ஏற்பட்டதே, அவர் சிந்தின ஒவ்வொரு ரத்தம், அவருடைய வேதனை அத்தனையும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான். ஆகவே இயேசு பிறந்தபோது சொன்னார்கள், இதோ உலகத்திற்கு நற்செய்தி அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகி இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய தோற்றம் நம் எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தரும்படி, சந்தோஷம், சமாதானம், பாவம் மன்னிப்பு, வியாதி, நோய், நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவித்து, ஆக்கினையிலிருந்து நம்மளை தப்புவித்து, நரகத்திலிருந்து, அந்தகார கிரியையிலிருந்து நம்மளை விடுவித்து, பிசாசின் பிடியிலே இருந்து விடுவித்து, எல்லா கட்டு காவல் சிறைப்பிலிருந்து நம்மை விடுவித்து, நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவர் மூலமாக தான் நாம் இன்று பரலோகம் போக முடியும். இந்த செய்தியை கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலாகிலும் ஏசப்பா, நான் உம் அண்டை வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும், உம் ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னையும் ஒரு நீதிமானாய் பரிசுத்தவானாய் உம்முடைய பிள்ளையாக மாற்றும். புதிய ஆண்டுக்குள் 2026ஆம் ஆண்டுக்குள் நான் பிரவேசிக்க போகிறேன். என்னை ஒரு புது மனிதனாய், புது சிருஷ்டியாய் மாற்றும். என் வாழ்க்கையில வெளிச்சம் வரட்டும் ஆண்டவர் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அப்படி ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவர் பேதுரு பார்த்த கேள்வி என்ன தெரியுமா? 3 முறை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? யோவான் 21:15 இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இது 1ஆம் முறை கேட்ட கேள்வி. 16ஆம் வசனத்திலே 2ஆம் தரமும் அதே கேள்வியை கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயா இருக்கிறாயா? 17ஆம் வசனத்திலே 3ஆம் தரமும் திரும்ப அதே கேள்வி கேட்கிறார். நீ என்னிடத்தில் என்னை நேசிக்கிறாயா? நம்முடைய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இப்பொழுது நாம் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அந்த அன்புக்காய் இயேசு ஏங்குகிறார். நமக்கு கொடுத்த பிரதான கட்டளையை என்ன? மார்க்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள் சொல்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பாய் இருப்பது போல் பிறனிடத்திலும் அன்பாய் இருப்பாயாக. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உண்மையான அன்பு எது? எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்று சொல்ல முடியும்? கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வரும்போது இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய அன்பை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறோம். நாம் முழுமையாக தேவனிடத்தில் அன்பு கூற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரதான கற்பனை, நாம் நம்மில் அன்பா இருக்கிறது போல நம்முடைய சுற்றத்தார் மத்தியிலும் அன்பா இருக்க வேண்டும். இதுவே தேவன் விரும்புகிற காரியம். இப்படி யோவானின் ஆண்டவர் தமக்கு ஒரு சீஷனுக்கு ஒரு பேர் கொடுத்திருந்தார். அவன் அன்பான சீஷன். எப்பொழுதும் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆகவே அவன் அன்பான சீஷனாய் இயேசு தெரிந்தபடினால் அவனுக்கு வெளிப்பாடுகள் மேல் வெளிப்பாடு கொடுத்தார். 1 யோவான் புஸ்தகத்தை எழுதினார், 2 யோவானின் புஸ்தகத்தை எழுதினார், 3 யோவான் புஸ்தகத்தை எழுதினார். ஏன் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தையும் அந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு எழுத கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவனுக்கு வெளிப்பாடு மேல் வெளிப்பாடு. ஆகவே யாருக்கு கர்த்தர் தம்முடைய சமூகத்தை வெளிப்படுத்துவார்? கர்த்தருடைய பிரசன்ஸ் யாருக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் என்றால், என் வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன். I will manifest myself to him என்று சொல்கிறார். என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். ஆகவே நீங்களும் நானும் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரிடத்தில் முழுமையா அன்பு கூற ஒப்பு கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படி அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் புதிய ஆண்டிலே தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். அவர் சமூகத்தின் பேரானந்தம், ஆசீர்வாதம், நன்மைகள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் ஆளுகை செய்யும். கர்த்தர் தாமே இந்த செய்தி கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஜோன் பால் ஆனந்த். 2 காரியங்களை குறித்து நான் சொல்ல வேண்டும். நீங்கள் கொடுத்த செய்தி மிக தெளிவாக ஆறுதலாக கொடுத்தபடியால் உங்கள் செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. 2வது, வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே தேவ சமூகத்தில் குறித்து வெளிப்பாடு என்ற தலைப்பிலே ஒரு சில காரணங்களை சொன்னீர்கள். 24 மில்லியன் ஆலயத்தை விட்டு வெளியே போயிருக்கிற செய்தி இன்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். நாங்கள் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருந்தும் இந்த செய்தி கேள்விப்படவில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை சபைகள் மூடப்பட்டும் அபாயம். காரணம், தேவ சமூகத்திலே வெளிப்பாடு இல்லை. சபை அலங்காரமாக இருக்கின்றது. குளிரூட்டின சாதனங்கள் வேலை செய்கின்றன, குஷன் சீட்டுகள் இருக்கின்றன, விளக்கல் மினி விளையாடு எல்லாம் மடி அழகில்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே தேவ சமூகத்தின் வெளிப்பாடு இல்லை. அருமையான ஒரு கருத்து. இந்த தேவ சமூகத்தின் வெளிப்பாடு இல்லை என்பதால் சபைகள் எல்லாம் பிரிந்து சிதறி போகிறார்கள். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 3:19 நல்ல ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி, இளைப்பாறுதலின் காலங்கள் சமாதானம், சந்தோஷம், நிலைமை, இரத்தம் சமாதானத்தை உண்டாக்குறது, கர்த்தருடைய சந்நியானம் வருகிறது, எல்லா இடங்களிலும் வாசம் பண்ணுறார் என்பதற்கு சங்கீதம் 139 7-10 ஆவிக்கு மறவ நான் எங்கே போவேன் அந்த வசனத்தை சுட்டி காட்டி அதுவும் ஆசீர்வாதமா இருந்தது.
ரோமர் 3:25 பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனார்கள். எஸ்ஐயா 59:2 அக்கிரமக்காரன் பிரிவு உண்டாக்கினது, பாவத்தின் சம்பளம் மரணம். கற்பனைகளை கைக்கொண்டு தேவன் வாழ்க்கை கீழ்ப்படிவுகளைத்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒருவன் என்ன அன்பா இருந்தான் வசனத்தை கை கொள்ளுவான் சொல்லி கடைசியிலே கொண்டு அன்பு கூற வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது அன்பு கூற வேண்டும். அருமையான ஒரு செய்தி, அருமையான ஒரு விளக்கம். உண்மையிலே இந்த செய்தி ஆவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். காரணம், இந்த அந்த ஆண்டவர் பிறக்கிற நாள் இப்படியான செய்தியை கொடுக்கும்போது அநேகர் கேட்டு இந்த சபைகளில் ஏன் பிரிவுகள் வருகின்றது, சபைகளை ஏன் எழுப்பதில்லை, சபையை விட்டு ஏன் வெளியேறுகிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது தேவ சமூகத்திலே வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லை என்றால் சத்துரு அதை கேப்சர் பண்ணிடுவார். அருமையான வார்த்தை பாஸ்டர். உண்மையிலே உங்களோட வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களோட குரல் மிகவும் இனிமையா இருக்கும். உங்களோட நெட் மாத்திரம்தான் மிக தெளிவாக அமைதியாக கேட்கக்கூடிய இருந்தது. அதுக்கு நான் தேவனுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.